இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த வாரம் 25/12/2023 31/12/2023 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்றத விரிவாக அந்த பதிவில் பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி அன்பர்களை பார்த்துடலாம். கேது 6ஆம் வீட்டில் இருக்குது. கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாரம் சில சுபபலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கண்களை சரியான கவனிப்பு எடுப்பதில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் அவற்றை மேம்படுத்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம். இந்த வாரம் நீங்கள் பணத்தை பெறுவீங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் செழிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பை நீங்கள் அதிகரிக்கலாம். நிதி மேம்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்க வேண்டிய சின்ன முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் மூவ் பண்ணணும். உறவினர் அல்லது நெருங்கிய ஒருவருடன் கூட்டு வணிகம் தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பலர் இந்த வாரம் வீட்டில் சுத்தம் செய்யும்போது சில மதிப்புமிக்க பொருட்களை காணாக்கணதை கண்டுபிடிப்பீங்க. இது முன்பு தொலைந்து போனது. அதை நீங்கள் காணாக்கணதை கண்டுபிடிக்க முடியுது. அது கிடைச்சவுடன் வீட்டில் சூழ்நிலை சூப்பராக மாறும். மேலும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுடன் சிரிக்கவும் கேலி செய்யவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களின் கல்விக்கு உதவுவீங்க. மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க. இதனால் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீங்க. 11ஆம் வீட்டில் சனி இருக்குது. பணியிடத்தில் ஒவ்வொரு பணியையும் இலக்கையும் அடைய நீங்கள் முன்பு செஞ்ச ஒரு யுத்தி மற்றும் திட்டத்திலும் அலுவலகத்தில் இருந்து ஒருவர் தடைகளை உருவாக்குவாங்க. அதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் உங்கள் கண்களை திறந்து வச்சு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறங்க. இந்த வாரம் கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. மேலும் நீங்கள் உயர்கல்வி தொடர நினச்சிங்கன்னா அதற்கும் இது நல்ல நேரம். ஏன்னா நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க. ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 21 முறை ஓம் கணேசாய நமகன்னு ஜெபிச்சாலே போதும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது. இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. முயற்சியில் வெற்றி அடையலாம். ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் அளிக்கும் வாரம்தான். நீங்கள் உங்களின் அறிவுத்திறனை இழக்க நேரும். உங்கள் பேச்சில் பதட்டம் இருக்குது. பிரார்த்தனை நல்ல பலனை தரும். மற்றவங்கள்ட்ட பழகையில் எப்படி பழகுறீங்கன்றதை கவனத்தில் வச்சுட்டு பழகுங்க. தாமதமாக கிடைக்கும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. எல்லாமே தாமதமாக கிடைக்கும், ஆனால் வெற்றி கிடைக்கும். சாதகமான வாரம்தான். நண்பர்களுடன் பணிபுரிவோர்கள் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும். உரையாடும் பொழுது சற்று கவனமாக இருங்க. மேலும் தியானம் மேற்கொள்ளுங்க. மிதமான பலன்கள் தான் இந்த வாரம் இருந்தாலும் பொறுமை ஜாஸ்தி தேவை. சோதனைக்கு உட்பட வைப்பாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. இந்த வாரத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது கூட உங்களுக்கு மன உளைச்சலை தரும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயும் சூரியனும் அமர்ந்து ராசியில் உள்ள குருவின் பார்வையில் இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல அமைப்புகள் நடக்கும். மேலும் இதுவரை எல்லாவற்றுக்கும் அடுத்தவர்களை எதிர்பார்த்திருந்த நிலைமை மாறி இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுவீங்க. உங்கள் மனைவியை நன்றாக புரிஞ்சிருப்பீங்க. எதையும் சமாளிக்கும் திறமை கொண்டவங்கன்னு தைரியம் பிறக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. மேஷராசி என்பவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றம் நடக்கும் வாரம். நம்பியவர்களை ஏமாற்றாத குணம் கொண்ட உங்கள் அதிகாரத்தால் பணிய வைக்கவோ ஏமாற்றவோ முடியாது. போலியான அன்பு காட்டுபவர்களிடம் நீங்களாகவே வழிய போய் ஏமாந்தாதான் உண்டு. சந்திரன் இந்த வாரம் வலுவான இடங்களில் இருப்பதால் உங்களுக்கு பண வரவுகளும் தொழில் மேன்மைகளும் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்ச்சிகளும் இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செஞ்சீங்கன்னா மட்டும் இன்னும் சில வாரங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் காலில் மூட்டு வலி இருந்திருக்கும், முதுகு வலி இருந்திருக்கும். அதனால் இந்த வாரம் நல்லா சாப்பிடுங்க.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த சூழ்நிலையில் நல்ல உணவு தொடர்ந்து எடுத்துக்கணும், யோகா பயிற்சி செய்யணும். இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா முதல்ல உண்மைகளை மதிப்பீடு செஞ்சு பின்னர் மட்டுமே முதலீடு செய்யணும். இல்லைன்னா உங்கள் பணம் சிக்கிரும். வார ஜாதகப்படி உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை பெற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளை அகற்றணும். நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க. இது உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களை பற்றி பெருமையாக இருக்கும். 10ஆம் வீட்டில் சனி இருக்குது. அரசாங்க வேலையில் இணைஞ்சிருக்கும் இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றமெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் இலக்குகளை நோக்கி மட்டும் தயாராக வச்சுருங்க. இந்த வாரம் கடின உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரத்தின் நடுப்பகுதியில் கல்வி சம்பந்தமாக உங்கள் மனதில் பல எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குரு கிரகத்தை மகிழ்விக்க வியாழன் அன்னைக்கு யாகம் செய்யணும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவ்வளவு திருப்திகரமானதாக இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் பிறர்கிட்ட பேசையில் கவனமாக பேசணும். கவனக்குறைவு ஜாஸ்தி இருக்குது. தியானம் மேற்கொள்ளணும். இந்த வாரத்தில் மோசமான சூழ்நிலையே இருக்குது. எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் இருக்கும். இருந்தாலும் தைரியத்தை இழக்க நேரிடலாம். கொஞ்சம் தைரியம்தான் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கனால தான் இந்த மாதிரி நடக்குது. பயணங்கள் ஏற்படலாம். மற்றவங்கள்ட்ட நீங்கள் குறைபாடு காண்பீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. வளர்ச்சிக்கு உகந்த வாரம். சரியாக திட்டம் போடணும், அப்போ தான் வெற்றி பெறலாம். அணுகுமுறையில் உறுதியுடன் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 27ஆம் தேதி முன்னுரிமைப்படி செயல்களை செய்வதற்கு மனதில் தெளிவு கொள்ளணும். விழிப்புணர்வுடன் செயல்களை செஞ்சு வளர்ச்சி காண்பீங்க. நிலுவையில் உள்ள பணிகளை செய்வதற்கு உந்துதல் கிடைக்கும். உங்கள் முயற்சி மூலம் இந்த வாரத்தை நீங்கள் வளமாக்குவீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உகந்த வாரம். மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்துக்கு தகுந்தாற் போல வயது அவங்களுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான வாரம். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தா குடும்ப தலைவிகளின் கவலைகள் தீரப்போகுது. கடந்த சில வாரங்களாக ராசிநாதன் சுக்கிரனின் பலவீனத்தால் நீங்கப்பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலையும் தீர்வும் இப்போ கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும். நம்பிக்கையை கைவிடாதீங்க. வரும் புத்தாண்டில் இருந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். இனிமேல் ரிஷபத்திற்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில் நன்மைகள் இருக்கும். பங்கு வர்த்தகம் போன்ற ஸ்பெசிகுலேஷன் துறைகளில் இப்போ முதலீடு செய்ய வேணாம். கொஞ்சம் பொறுத்துக்கணும். செலவு செய்வதிலும் கண்டிப்புடன் இருக்கணும். எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வாக்கு கொடுப்பதோ வேணாம். படிப்பு முடிஞ்சு வேலைக்காக அது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதே இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலனை எடுத்துக்கிட்டால் நீங்கள் சாதாரணமான உணவுகளை எடுத்துக்கிட்டால் நல்லது. மதுபானம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எதுனாச்சும் இறைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஜீரணக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல நோய்கள் வரக்கூடும். ஏன்னா ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கும். ஆனால் இந்த லாபம் ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இருக்கும். அதனால் குறிப்பாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்க இந்த நேரத்தில் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதற்கு முன்னாடி 1000 முறை யோசனை செய்யணும். இல்லைன்னா நீங்கள் பணத்தை இழக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்கள் நடத்தையை பார்க்கையில் நீங்கள் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற போக்கு தென்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல தடைகளை எதிர்கொள்வீங்க. மேலும் இந்த மாதிரி மற்றவர்களுக்கும் தோன்றும். அதனால் நீங்கள் உள்ளே மூச்சு திணறலை உணர்வீங்க. உங்களின் இந்த நடத்தை காரணமாக உங்கள் மனதை உங்கள் வேலையில் ஒருமுகப்படுத்துவதில் சில சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. வியாழன் அன்னைக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதுனால உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரத்தில் தொழில் ரீதியாக சிறந்த பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பணியிடத்தில் ஒவ்வொரு ராஜதந்திர உத்தியையும் நீங்கள்
பலமாக ஊடுருவி பதவியில் உயர முடியும். உங்களில் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு இத்துடன் சம்பள உயர்வையும் பெற்று வெற்றி பெறுவீங்க. இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க. ஆனால் இந்த வெற்றி உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்குது. அதனால் சமூகத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் மரியாதை அதிகரிக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 41 முறை ஓம் நமோ நாராயணான்னு ஜெபிக்கணும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான வாரமாக இருந்தாலும் நினைவுகளை அளிக்கும் வாரமாக அமையும். புதிய தொடர்புகள் உருவாகும். சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வதும் உங்களை மகிழச் செய்யும். இந்த வளர்ச்சிக்கு சாதகமான வாரமாக அமைய வாய்ப்பு அவ்வளவா இல்லை. ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சௌகரியங்கள் குறைஞ்சு காணப்படும். பொறுமையுடன் கையாண்டா எதையும் எளிதாக முடிக்கலாம். நீங்கள் வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ளணும். அனுசரணையாக போக்க மேற்கொள்ளணும். அமைதியாக இருக்கணும். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீங்க. சிறப்புடன் செயலாற்ற மனதில் தெளிவு தேவை. இன்றைய நாள் மிதமான பலன்களை தரும். யதார்த்தமான அணுகுமுறை மூலம் நீங்கள் நல்ல பலன்களை காணலாம். எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டுருங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு இன்றைய வாரத்தில் சிறப்பு இருக்குது. உங்கள் வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க. பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புதன் யோகாதிபதி சுக்கிரனுடன் இணைஞ்சு 6ல் மறைஞ்சிருப்பதால் எதிரும் உங்களுக்கு தயக்கம் வரும் வாரம். குறிப்பாக இந்த வாரத்தில் மிதுனராசி இளைய பருவத்தினர் சோம்பலை விட்டு ஒழிக்க வேண்டிய வாரம். இளைஞர்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வேலையை பார்க்க வந்துவிட்டாலே பாதி வேலை முடிஞ்சு விட்டதாக அர்த்தம். அதனால் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். உங்களில் சிலருக்கு கடன் வாங்கி வீடு வாங்கும் யோகமெல்லாம் இருக்குது. தயார் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். வயதான அம்மாவை நன்கு கவனிச்சுக்கணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வீட்டில் சொத்து சேர்க்க நகை வாங்குறது இதெல்லாம் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகளும் உண்டு. இப்போ அறிமுகமாகும் நபர் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய இருக்கிற மாதிரி அவருடைய உறவு தொடரும் மாதிரி மாறிடும். டைவர்ஸ் கேஸ், அடிதடி, போலீஸ், கோர்ட் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா வழக்கு உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரப்போகுது. அரசு தனியார் துறை ஊழியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, வியாபாரிகள், விவசாயிகள், அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா, கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மேன்மையான வாழ்க்கை இந்த வாரத்தில் உண்டு. இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 25/12/2023 31/12/2023 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.